வெல்கம் டு வாடாமலர் சமையல். இன்றைக்கி நம்ம அகத்திக்கீரையும் அகத்திப்பூவையும் வச்சு 4 விதமான டிஷ்ஷஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதில் அகத்திப்பூ குழம்பு, அகத்திக்கீரை ரசம், அகத்திக்கீரை கூட்டு, அகத்திப்பூவும் கீரையும் போட்டு பொரியலுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல அகத்திப்பூ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வடக்கல்ல 2 குழிக்கரண்டி எண்ணெயை சேர்த்திருக்கிறோங்க. அதில் 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 6-7 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ கலர் மாறி வரையில் நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்திடலாங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வணங்கினதுமே நம்ம 1.5 ஸ்பூன் அளவு தண்ணி குழம்பு தூள் சேர்த்திக்கலாங்க. இந்த தண்ணி குழம்பு தூளோட ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குங்க. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 மூடி தேங்காய் துருவல், இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி ஆற வச்சு நைஸாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்திங்க. அதில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே ஒரு 15-20 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது நல்லா வணங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுமே அகத்திப்பூவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோங்க. அதையும் இதை கட் பண்ணாமல் நம்ம இப்படியே சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி கொத்து கொத்தாக நம்ம சேர்த்தி சாப்பிடையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு சிக்கன் குழம்பை விட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே இதை அடிக்கொருக்க செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ பூ நல்லா வணங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இந்த மசாலாவோட பூவையும் சேர்த்து நல்லா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வணங்கினதுமே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதுங்க இந்த குழம்புக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனோம்னா கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்குங்க. இது நல்லா நம்ம கொதிக்க வச்சு இறக்குறையில் இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம இன்னொரு 5 நிமிஷம் இந்த குழம்பை கொதிக்க வச்சோம்னா நம்மளோட அகத்திப்பூ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வெள்ளை சாப்பாட்டுக்கும் சிறுதானிய சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ அகத்திக்கீரை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வெறும் வடக்கல்ல 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துங்க. ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக நம்ம இதையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு நம்ம தண்ணி சேர்த்தி இருக்கிறோங்க. அது கூட 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுமே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற அகத்திக்கீரையும் உள்ள சேர்த்திக்கலாங்க. இப்போ 2 கைப்பிடி அகத்திக்கீரையை நம்ம இப்போ சேர்த்தி இருக்கிறோங்க. இந்த கீரை நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம இதையே கொதிக்க வச்சிடலாங்க. விளக்கெண்ணெய் சேர்த்துறதுனால கீரையோட கலர் நம்மளுக்கு மாறாதுங்க, அப்படியே தான் இருக்கும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இதையை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த அகத்திக்கீரை ரசத்துக்கு நம்ம தக்காளியோ பூண்டோ எதுவுமே சேர்த்துறது இல்லைங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரசம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த வடிகட்டி வச்சிருக்கிற தண்ணியில்
உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. சின்ன எலுமிச்சம்பழம் அளவு இருக்கிற புளியை வந்து கரைச்சி இது கூட சேர்த்திக்கலாங்க. அது கூட நம்ம வந்து சீரகம் மிளகு வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம பொடி பண்ணி போட்டோம்னா இதில் தூள் தனித்தனியாக இருக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திட்டோம்னா நல்லா கலந்துருங்க. இந்த ரசம் வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கிறோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாங்க. அது கூட 2 வரமிளகாய், 2-3 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா வணங்கினதுமே நம்ம கலக்கி வச்சிருக்கிற ரசத்தை வந்து உள்ளே ஊற்றிடலாங்க. இந்த ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. லேசாக நுரக்கட்டி வரையிலே நம்ம எடுத்து பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இந்த ரசத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி தழை எதுவுமே சேர்த்துலிங்க. ஆனால் ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்குங்க. இந்த பாத்திரத்தில் ஊற்றுனதுமே நம்ம ஒரு தட்டத்தை போட்டு மூடி வச்சிட்டோம்னா ரசத்தோட சுவையும் மணமும் அப்படியே இருக்குங்க. நம்ம இப்போ அகத்திக்கீரையும் அகத்தி பூவையும் வச்சு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வடக்கல்ல 2 குழிக்கரண்டி எண்ணெயும் சேர்த்திருக்கிறோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாங்க. அது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 4லேருந்து 5 வரமிளகாயை வந்து நம்ம கிள்ளி வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு வறுபட்டதுமே நம்ம பூவை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோங்க. அதையும் சேர்த்திக்கலாங்க. அது கூட அகத்திக்கீரையும் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிறோங்க. அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் நம்ம வணக்கி விட்டுக்கலாங்க. அகத்திப்பூ வந்து சூடுபட்டதுமே கலர் மாற ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு வந்து லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் விட்டு நம்ம இதையே வேக வச்சுக்கலாங்க. அகத்திக்கீரை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு கீரையும் நல்லா வெந்துட்டுருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சுங்க. கீரையும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1/4 மூடி தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம வணக்கி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம அகத்தி பூவையும் அகத்தி கீரையும் போட்டு சூப்பராக ஒரு பொரியல் ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்தது அகத்திக்கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு சின்ன கப் அளவு பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோங்க. அந்த அளந்த கப்லேயே நம்ம 1.5 கப் அளவு தண்ணியை வந்து இதில் சேர்த்திக்கலாங்க. அது கூட ஒரு தக்காளியை வந்து பொடியை நறுக்கி சேர்த்திருக்கிறோங்க. 3-4 பல் பூண்டு, பொடியாக நறுக்குன அகத்திக்கீரை, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ ஏர் போயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ கீரையும் பருப்பும் நல்லா வெந்திருக்குதுங்க. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு கூட்டு கரெக்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நம்ம கொரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோங்க. அதையும் உள்ளே சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாங்க. இது வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைக்கக்கூடாதுங்க. தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நம்ம கொரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. ஒரு வடக்கல்ல கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, அது கூட கொஞ்சமாக சீரகம்,
பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. அது கூட 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது நல்லா வணங்கினதுமே நம்ம வெந்துட்டுருக்கிற கூட்டுக்குள்ளார நம்ம எடுத்து ஊற்றிடலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளோட அகத்திக்கீரை கூட்டு ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. நம்ம இன்னைக்கு அகத்திப்பூவையும் கீரையும் வச்சு நம்ம அகத்திப்பூ குழம்பு, அகத்திக்கீரை ரசம், அகத்திக்கீரை கூட்டு, அகத்திப்பூவும் கீரையும் போட்டு பொரியலும் எல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்த்தோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.